நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக மைவி த்ரெட்ஸில் அப்டேஷன் முடிவுக்கு வந்துள்ளது. ஸோ 8 மணிலேருந்து அப்ளிகேஷன் நல்ல முறையாக ஒர்க் ஆகுது. சில நபர்கள் நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க, நேற்று நைட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நேற்று சரியாயிடுச்சு. அது ஒரு சில இஷ்யூஸில் மீண்டும் ஒர்க் ஆகாமல் கூட ரன் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நான் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் என்னுடைய டவுன்லைனில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவங்க வீட்டில் போய் நான் உட்காந்து அவரை அடிக்க சொல்லி 9 மணி வரைக்கும் நான் பார்த்து ஒரு கேப்சா கூட வராமல் இல்லை, வீடியோ வராமல் இல்லை. நான் கேப்சா என்ட்ரி பண்ணால் ஒரு கேப்சா கூட அமௌண்ட்டும் வராமல் இல்லை. ஸோ 1 மணி நேரம் நான் அதை வாட்ச் பண்ணி அவரை அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அப்ளிகேஷன் நல்லா 100% ஒர்க் ஆகுது. யாரெல்லாம் வீடியோ பார்க்கல, அமௌண்ட்டை அடிக்காமல் விட்டுருந்தீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அமௌண்ட்டை இன்றைக்கி அடித்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி ஒரு சில நபர்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னாலையும் வெயிட் பண்ணுங்கள். நிறுவனம் அது சார்ந்து ஏதாச்சும் அறிவிப்பை கொடுக்குதா அப்படின்றத நாளைக்கு எதிர்பார்க்கலாம். சரியாயிருச்சு அப்படின்னா அறிவிப்பை கொடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா டைமிங் இப்போ 9 மணி சம்திங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா கூட கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடலாம். 7 மணிலேருந்தே ஒர்க் ஆகுது. இருந்தாலே அந்த 1 மணி நேரத்தை நான் கணக்கில் எடுக்காமல் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? எப்பயுமே மைவி த்ரெட்ஸில் ஒரு இஷ்யூ வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னாலே சரியாயிடும். ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலைனாலும் அதுக்குரிய வருமானத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். சில புதிய நபர்கள் மட்டும் அவங்களுடைய அப்ளைனை ஃபோன் பண்ணி திடீர்னு ஏன் ஒர்க் ஆகலை, இப்படி தான் இருக்குமா, எப்பவுமே இப்படி தானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டதாக சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நாம் வந்து ஒரு நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு சில நேரங்களில் நிறைய மக்கள் இருக்கும்போது சர்வர் ரன் ஆகும்போது கொஞ்சம் டவுன் ஏற்படலாம். அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். 10 லைட்டு எரியக்கூடிய இடத்துல 100 லைட்டு எரி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கும். எல்லா லைட்டு டிம்மாக தானே எரியும். அதுபோல் தான் இத்தனை நாளைக்கு பயன்படுத்தின மக்களோட ஒவ்வொரு நாளும் புதிய மக்கள் உள்ளுக்குள்ளார வர வர அந்த சாஃப்ட்வேர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடக்கும். அது யூஸ்வல் தான். அதனால் இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு உடனே ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கிற நபர்கள் உள்ளே இருக்கிற புதிய நபர்களுக்கு நிறைய பூஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. நீ இப்போ தான் ஜாயின் பண்ண, அவ்வளோதான் நிறுவனம் அப்படி இப்படிலாம் சொல்லாங்க. அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். பயப்படக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் பயணம் செய்யலை அப்படின்றது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறுவனம் இதுக்கு மேலே தான் 100% மற்ற நபர்கள் கேலி கிண்டல் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்து வைக்கிற அளவுக்கு செயல்படும். ஜூலை 1க்கு அப்புறம் நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. எல்லோரும் உங்களுடைய வீடியோவை பாருங்கள் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.